துபாய்னால எல்லாருக்குமே ஒரு ஆசை தாங்க சொல்லணும். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, "நீ எப்படி துபாய்க்கு போன? இங்கே எப்படி செட்டில் ஆன? எப்படி வேலை வாங்கின?" எல்லாமே. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இன் மை கேஸ் ஐ டிரெக்ட்லி காட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் இந்தியா டு துபாய். ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வேலை தேடி வராங்க. எப்படி செட்டில் ஆகணும்னு தெரியாமல், வேலை தேட முடியாமல் ரொம்ப திண்டாடுறாங்க. ஸோ ஐம் கோனா கைட் வித் a few tips which is going to help in getting a good job. But even though I transfer ஆனோ, I'm no more with that job. I search job here and I settle with some of the new job. ஸோ நான் எப்படி வேலை தேடினேன், எப்படி எனக்கு வேலை கிடைச்சிட்டு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேசிக்காகவே வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துபாயில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பா, என்ன தான் பண்ணாலும் வந்து வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே யூஆர் டோட்டலி காம்பீட்டிங் வித் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே வர்றப்போ உங்களோட காம்படிஷனும் சரி, ஸ்கில்ஸும் சரி, இட் வில் பி ஹை ஸ்டாண்டர்டாக தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். யூ வில் பி கம்பீட்டிங் வித் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கில் செட்லேருந்து, ப்ரொஃபைல்லேருந்து, உங்கள் கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னா தி ஜாப் இஸ் யோர்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி டிப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ரெஸ்யூமே அண்ட் யுவர் நிஷ். ஃபஸ்ட் வந்து நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வர போகிறீங்கன்ற நிஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணணும். அந்த ரெஸ்யூமே ஷுட் பி அ கீ செல்லிங் பாயிண்ட். கீ செல்லிங் பாயிண்ட்னு சொல்கிறப்போ இட்ஸ் நாட் லைக் ஹவு யூ பேசிக்லி கிரியேட் இன் இந்தியா. இந்த மாதிரி தேவையில்லாத டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வைக்க வேண்டாம். ஸோ இட் ஷுட் பி கிறிஸ்ப் அண்ட் நீட். அதே மாதிரி ரெஸ்யூமேல பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஷுட் பி கம்பல்சரி உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கணும், உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கணும். ஃபோட்டோ வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரபிலிட்டி. ஸோ நீங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ பாஸ்போர்ட் நம்பர் கண்டிப்பாக வச்சுருங்க. நம்பர் அப்படின்னு பார்க்குறப்ப டெஃபினெட்லி டோன்ட் கிவ் இந்தியன் நம்பர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது துபாயில் இருக்காங்க இல்லை கல்ஃபில் இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களோட நம்பரை வாங்கி அந்த ரெஸ்யூமில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் பி த பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2ன்னு பார்க்குறப்போ வந்து எப்பயுமே அங்கே துபாயில் வரவங்கலாம் வந்து எப்படி வராங்க அப்படின்னா விசிட்டில் தான் வருவாங்க. பட் அக்கார்டிங் டு மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் டு கம் டு விசிட் வித் 90 days எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கே வந்து 30 days இருக்குது, 90 days இருக்குது. ஸோ 30 days இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். ஏன் 90 days சொல்கிறேன்னா இட்ஸ் லைக் ஃபார் யோர் சேஃபர் சைட். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேடலாம், கிடைக்கலங்கிற பட்சத்தில். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஆல்வேஸ் மேண்டேட்டரிலி ஹேவ் டு கோ வித் 90 days. ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்ததும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சிம்மு வாங்குறது. ஸோ நீங்கள் அந்த சிம்மை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உடனே உங்களோட ரெஸ்யூமேல போய் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபோர்த் பார்க்குறப்ப எப்பயுமே வந்து ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நல்ல வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அஃப்கோர்ஸ் துபாயில் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வேல்யூ என்னன்றது வந்து நீங்களே கன்ஃபூலியாக பார்ப்பீங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நான் சொல்கிறப்ப என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜாப் போஸ்டிங்ஸ் பண்ணுறப்ப ப்ளீஸ் டோன்ட் டூ தட் பிளைண்ட்லி. ஜாப் போஸ்டிங்னு பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யூர் ஜாப் சர்ச் வித் ஏர்லி மார்னிங்னு சொல்கிறப்போ ஒரு 1000-2000 ரெஸ்யூமே வருது ஒரு ஹெச்ஆருக்கு இல்லை ஒரு மேனேஜருக்கு அப்படின்னா they won't have patience to go through all your 1000-2000 resumes. Among that first 50 or first 100 will be eye-catching. ஸோ அதுலேருந்து பார்க்குறவங்கள தான் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டைம் ப்ளீஸ் மேக் ஷுர் that you're always doing your job search within 7 to 10 in Dubai time. So this will be your first smart work. And second in பார்க்குறப்ப வந்து LinkedInல வந்து make a lot of connections. Say for example, you have chosen your niche as marketing. So I have to go and make connections according to the marketing managers or marketing directors or chief marketing officers. இந்த மாதிரி என்னோட இண்டஸ்ட்ரி நிஷ்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளே கனெக்ஷன்ஸ் வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் they accept my connection, I will send the resumes to them. ஸோ இந்த வழியிலையும் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் தேர்டாக பண்ண வேலை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, I will choose my niche industry website. Say for example, I'm a marketing person. ஸோ நான் போய் வந்து என்னோட மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ரிலேட்டடாக இருக்கிற நிஷ்ல வெப்சைட்ஸ் எல்லாம் தேடி அதில் இருக்கிற இமெயில் ஐடிஸ்க்கும் ஹெச்ஆர்ஸ்க்கும் சரி, மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்க்கும் சரி, அந்த மாதிரி டாப் ஹெட்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட ரெஸ்யூமே மெயில் பண்ணேன். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மோஸ்ட்லி எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இங்கே வேலை தேடி வரவங்க எல்லாருக்கும் ஒரு ரெஸ்யூமே எடுத்துகிட்டு நீ போய் டேரெக்டாக போய் ஒரு கம்பெனியில் ஏறி எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. தட் இஸ் டோட்டலி நாட் ரெக்கமெண்டபிள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கொடுக்குறப்போ அது ரிசப்ஷனிஸ்ட்கிட்டையும் அந்த இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்படாத ஆள்கிட்ட தான் நீங்கள் போய் இந்த ரெஸ்யூமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. வாட் எவர் யூ கோனா டூ, ப்ளீஸ் சிட் இன் யுவர் பிளேஸ், அப்ளை இன் த ஜாப் போர்ட்டல் அண்ட் அப்ளை
via email and send your resumes. So this is the next thing. And job portalனு சொல்கிறப்போ அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஜாப் போர்ட்டல்ஸ் ஹியர். நான் ரெக்கமெண்டடாக வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இண்டீட், டூபிசில், நௌக்ரிகள், லிங்க்டின் அண்ட் டெய்லி. எனக்கு பர்சனலாக ஜாப் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டீட்டில் தான் கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஜாப் போர்ட்டலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்குது. மேபி உங்களுக்கு எதில் வேணாலும் கிடைக்கலாம். ஸோ எந்த ஜாப் போர்ட்டல்லையும் லீஸ்ட்டாக நினைக்காதீங்க. கிவ் தி சேம் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் டு ஆல் தி ஜாப் போர்ட்டல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சல்டன்சி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹர்ட் மித் விச் ஐ ஹியர் இன் துபாய். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து கன்சல்டன்சி கிட்ட காசு கொடுத்து ஜாப் கேட்டுன்னு சொல்லி ஏமாந்து போனவங்க பல லட்சம் பேர். ஸோ அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கன்சல்டன்சிஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு காசை எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் 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 டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ஸ்கேம். ஸோ ஒன்லி இஃப் இட் இஸ் அ ஜென்யூன் சர்டிஃபைட் கன்சல்டன்சி கோ ஃபார் இட். அண்ட் அதுவும் கூட ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் பே தெம் கன்சல்டன்ட் ஃபீ ஆர் சம்திங் லைக் தட். டோன்ட் பே பிஃபோர் ஹேண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி குறிக்க வேண்டிய பாயிண்ட்னு கூட நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் பில்ட் கனெக்ஷன்ஸ் ஆஃப் யுவர் நெட்வொர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது வந்து க்ராசரியோ எதோ வாங்க போகிறீங்க அப்படின்னா டாக் வித் சம் பீப்புள், மேக் கனெக்ஷன்ஸ் வித் பீப்புள். ஸோ தட் ஹெல்ப் வந்து எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது. ஏன்னா எனக்கு இங்கே வந்து யாருமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ என் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஐ மேட் ஜீரோ கனெக்ஷன் விச் இஸ் the first mistake which I made after coming here. So I was totally concentrating on job portal, applying job portal. But என்னோட கலீக்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சீக்கிரம் வேலை கிடைச்சதுக்காக they had connection but I don't. So பேசுங்க, கனெக்ஷன்ஸ் பிடிங்க, ரெஃபர் பண்ண கேளுங்க. Dubai is all about referrals, connections, referrals and connections. So it's a cycle. So நீங்கள் ரெஃபரன்ஸும் கனெக்ஷன்ஸும் பிடிக்க the more easy you get a job. So that is next point. And அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேக்கன்சிஸ்லாம் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மந்த் ஆஃப் செப்டம்பர் டு ஃபெப்ரவரி. ஸோ இந்த டைமில் கிளைமேட்டும் சும்மா செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து வேலை தேடுறதுக்கும் வேக்கன்சிஸ் நிறையா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறப்போ உங்களுக்கு வேல்யூ சீக்கிரம் கிடைக்கும். ஸோ ஐடியலான டைம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செப்டம்பர் டு ஃபெப்ரவரி. பட் ஃப்ரம் தட் நீங்கள் இங்கே வேலை தேடி வரப்போ அக்காமடேஷன், ஃபுட்டு மற்றும் சார்ஜஸ், லைஃப் ஸ்டைல் செலவு இருக்குல்லங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி கன்சல்டன்ட்லாம் பார்க்கணும், எவ்வளோ செலவு வருங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன். அதை வச்சு நீங்களே கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்காமடேஷன் பார்க்குறப்ப இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 500 to 1000 dirham per month, which is around like 20,000 INR. ஃபுட்டுன்னு பார்க்குறப்போ 3 வேளை உங்களுக்கு மெஸ்ஸில் தான் கிடைக்கும், இல்லை நீங்களே சமைச்சு சாப்பிடுவோம். இட்ஸ் வில் பி அரௌண்ட் லைக் 350 dirham to 400. நீங்களே சமைச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். மெட்ரோ சார்ஜஸ்ன்னு பார்க்குறப்ப 350 dirham, which is a monthly pass. ஸோ நீங்கள் 350 dirham பாஸ் எடுக்கிறப்போ வந்து இட் வில் பி என்டையர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூட்டர்ஸ் ஃப்ரீ இன்சைட் துபாய். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 350 dirhamலாம் வராது. இட் வில் பி லெஸ்ஸர் தேன் தட். பட் நீங்கள் எக்ஸ்ப்ளோரும் பண்ணுறீங்க, வேல்யூ தேடுறீங்க, அங்கே போகணும் வரணுங்கிற பட்சத்துக்கு 350 இஸ் ரியலி அ ஹேண்ட்ஸம். ஸோ ஆல்டுகெதர் பார்த்தீங்கன்னா 350 dirhamனா 7,000, அது ஒரு 400னா 8,000. ஸோ அது ஒரு 1,000 dirham 20,000. இட் வில் பி அரௌண்ட் லைக் மந்த்லி எக்ஸ்பென்சஸே உங்களுக்கு வந்து 30,000 to 35,000 வந்துடும் ஏன்னா இருக்குது. ஸோ அது இல்லாமல் உங்களோட விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து வேலை தேடுறவங்க சீக்கிரம் இங்கே வந்து வேலை தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரம் வேலை கிடைக்கும். பிகாஸ் யூ ஹாவ் அ plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யார் என்ன சொன்னாலும் சரி, ப்ளீஸ் 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 டோன்ட் கிவ் அப். கம் சர்ச் அ ஜாப், யூ வில் டெஃபினெட்லி லேண்ட் இன் அ வெரி குட் பிளேஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். அது தவிர்த்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் வித்வுட் ஃபெயில். அண்ட் இஃப் யூ வாண்ட் மீ டு ஃபாலோ மீ இன் Instagram, please check out my link in the description box below and you can find me at get_chocolate25. See you in the next video. Bye.